சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு? பிரச்சனையில இருந்து நாம கொஞ்சம் மீண்டு வந்தாலும் என் அண்ணனோட வாழ்க்கை இன்னும் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அது படுற வேதனை நினைச்சா என்னால தாங்க முடியல. அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கற வரைக்கும் என் மனசு எதுக்குமே ஆசைப்படாத. துவர மச்சான் கஷ்டப்பட்டோன்னு அப்படியே விட்டுருவோமா? அவரையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். நீ அதையே நினைச்சிட்டு இருந்தனா நம்ம சந்தோஷம் போயிடும். தங்கமே, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு தனிமையும் நல்ல சூழ்நிலையும் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணலாமா? தங்கமே, உன்னை மற்ற படையில பாக்குறத விட இல்ல, இந்த படையில உன்னை பார்க்கும்போது சும்மா அம்சமா இருக்கிற. உன்னை அப்படியே நான் கட்டி பிடிக்கலாம் போல தோந்து தெரியுமா? தொபரு, என் ஆசை பல மடங்கு தூண்டிக்கிட்டே இருக்கு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு கோரிக்கை சொன்னேன்ல, ஒரு புள்ளன்னு, அதை அழிச்சிட்டு ரெட்டை புள்ளன்னு மாத்திக்கோ, சரியா? உன்னதான் தம்பி கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கோம். என் பிள்ளைய எப்படியாவது மீட்டு கொடுத்துருப்பா. நான் ஜெயில இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் வேற எதை பத்தியும் யோசிக்காம உன்னையும் துளசியும் எப்படி பழி வாங்கணும் தான் திட்டம் போட்டுட்டு இருந்தேன். அண்ணன் எப்ப எல்லாம் பிரச்சனையில இருந்து வெளியில வரப்போகுதுன்னு தெரியல. நிம்மதியான வாழ்க்கை சீக்கிரம் கிடைக்கணும். சரவணன் கொலைகேசிலையும் அண்ணன் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. எதுக்கு இப்படி அண்ணனுக்கு மட்டும் அடுக்கடுக்கா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல. அதுல இருந்து அது சீக்கிரமா மீண்டு வரணும். உன் சோகத்தெல்லாம் மூட்டை கட்டி வைன்னு சொல்லிட்டேன். நீ என் பொண்டாட்டியா இருக்க பாரு. நீ பிரசிடண்டா இருக்கிறது எனக்கு பெருமை தான். ஆனா நீ என் பொண்டாட்டியா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே.